ஆனா ஆட்சி மாற்றம் வந்த பிறகு ஏன் ரெட் ஜெயின் இது வரைக்கும் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணல சொல்லுங்க. இதுதான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதுதான் ஊழல். ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தொழில் செய்து தன்னுடைய மகனும் தன்னுடைய பேர குழந்தையும் சம்பாதிக்க விரும்புவது இதுதான் ஊழல். தவிக நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஆதவர்ஜுனா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தனது பதவியை தவறாக பயன்படுத்தி ரெட் ஜெயிண்ட் நிறுவனம் மூலம் ஊழல் செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். நம்பர் 1, 2021 முன்பு ரெட் ஜெயின் ஒரு நிறுவனம் கிடையவே கிடையாது. ஊழல் எந்த நிறுவனமும் கிடையாது. ஆனால் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு ஒவ்வொரு வாரமும் ஒரு படம் எடுப்பாங்க. 500 கோடி 1000 கோடி பட்ஜெட் எடுத்தாங்களா இல்லையா சொல்லுங்க. எல்லா ப்ரொடியூசரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க, கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆனா ஆட்சி மாற்றம் வந்த பிறகு ஏன் ரெட் ஜெயின் இது வரைக்கும் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணல சொல்லுங்க. இதுதான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதுதான் ஊழல். ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தொழில் செய்து தன்னுடைய மகனும் தன்னுடைய பேர குழந்தையும் சம்பாதிக்க விரும்புவது இதுதான் ஊழல். கண்ணு முன்னாடியே ஊழல். அப்ப ரெட் ஜெயினோட ஆதிக்கம் ஒழிஞ்சுச்சா? ஏன்னா அரசு நிர்வாகம் மாறிடுச்சு. அதற்கு அப்புறம் நீங்க ஒரு லேண்ட்ல போய் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல போய் பத்திரம் பண்ணா எவ்வளவு காசு கேட்பாங்க? இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல காசு கேட்கறாங்களா? டிடிசிபில காசு கேட்கறாங்களா? ஐவிஎஸ் டிபார்ட்மெண்ட் எங்களுடைய துறை தலைவர் என்ன கொடுத்திருக்காரு? ஒரே ஒரு கான்ட்ராக்டர் ஆதவர்ஜுனா 10% கேட்டாரு. முதலமைச்சர் ஃபண்ட் ஒன்னு இருந்துச்சு பாருங்க, முதலமைச்சர் குடும்பம்னு ஒரு ஃபண்ட் இருந்துச்சு, அதை ஒழித்தது எங்களுடைய தலைவர். கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.